இது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி சென்னையில் அரசியல் பரபரப்பு உச்சத்தை எட்டியிருக்கிறது. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் அரங்கை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள அந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் இந்த அரங்கத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் செய்தியாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மேடையில் 7 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாற்காலிகளிலும் அமித்ஷா தவிர அமரப்போகும் 6 பேர் யார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு அமர்வார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்த போதிலும் அமித்ஷா, இபிஎஸ் தவிர அதில் அண்ணாமலை, எல்முருகன், சுதாகர் ரெட்டி மற்றும் மாலதி சீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அமர்வார்கள் என்றுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த சந்திப்பில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக, பாஜக இணைந்து சந்திக்க போகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பித்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எடப்பாடி பழனிசாமி ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று கருதப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக இப்போது ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது இல்லத்தில் ஒரு முக்கிய ஆலோசனையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகு நேற்றும் அங்கு தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அங்கு ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி நிலவரம், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அந்த கட்சிகளின் தற்போதைய செல்வாக்கு, அடுத்து என்னென்ன வியூகங்களை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான பொதுவான ஆலோசனையை ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 12 மணி அளவில் அவர் மீண்டும் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு செல்கிறார். அங்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, தமிழகத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இடம்பெறுவார்கள் அல்லது இடம்பெறப் போகும் கட்சிகள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அங்கு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி மிக முக்கியமான அரசியல் நகர்வாக அமித்ஷாவின் இந்த செய்தியாளர் சந்திப்பு பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காலையில் அங்கு தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரியானந்தனின் மறைவை ஒட்டி அவரது இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்துவிட்டு இப்போது நேரடியாக ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். குருமூர்த்தியின் இல்லத்தில் இருந்து நேரடி இப்போ தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன அறிவிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த அறிவிப்பு 12 மணிக்கு அங்கு அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறப் போகும் கட்சிகள் எவை என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார்.